வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஆதிரியுடைய என்ட்ரி ப்ரொமோல வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வந்துட்டாங்க. ஆதிரி உள்ள சாங்க போட்டு டோர் ஓப்பன் ஆகுது, அப்படியே அதிர்றது சிலருக்காங்க. இங்க வேணாக அதிரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். எஃப்ஜேக்கு ஆப்வியஸா அதிரணும். இதுல இன்னும் சிலருக்கு கூட அதிருது. அது ஏன் தான் புரியல. அதுல குறிப்பா கனியக்கா, இந்த அக்காக்கு ஏன் அதிருது? ஐயோ தம்பி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாசக்கார அக்கா அங்க போயிட்டாங்களா? ஆனா அக்கா தான் சூப்பரா தம்பி ஹெல்ப் பண்ற மாதிரி தான் போனாங்க அங்க. ஆனா அங்கதானே ஒரு முக்கியமான விஷயமே வெளியே வந்தது. நேத்து போட்டாங்கல்ல அந்த குறும்படம். இங்க ஏண்டா டே, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆதிரை கூட இருந்த அது தப்பா வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட் கார்டில் வந்தவங்க சொல்லும் போது ஃபீல் பண்ண. இப்ப அதை விட பல மடங்கு வீணா கூட இருக்கேடா, வெளியே தப்பா போனா பரவாயில்லையாடா, உனக்கு வேற வெளியே ஆள் இருக்கேடா அப்படின்லாம் சொன்னாங்க. பல உண்மைகளை போட்டு உடைச்சாங்கல்ல இந்த பாசத்தாய். அதில் தாங்க அதுக்கப்புறம் தாங்க நானே பார்த்தேன். இதுக்கு முன்னாடியே எங்கேயோ சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் அதை கவனிக்கவே இல்லை. இது ஆதிரியை பற்றி தானே ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அது வரையும் தானே நமக்கு காட்டினாங்க இந்த மாதிரி வெளியே ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஆள் இருக்கிறதே மறைச்சிட்டு இப்படி இந்த வேலையெல்லாம் கேடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இதில் இன்னொரு ஆள் வேற அங்கே வேற ரூட்டு. ஆனால் இதெல்லாம் நான் ரொம்ப முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆதிரி போனதுக்கப்புறம் தம்பி சும்மா இருக்க மாட்டான், இன்னொரு லவ்வுக்கு ஜம்ப் ஆவான், வைல்ட் கார்டில் யார் வேணா வரலாம், அங்க ஜம்ப் ஆவா, இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற பேஸ்ல வியனா அப்படின்னு சொல்ற அந்த பேரை கூட சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ நினைச்ச மாதிரி ஆதிரி உள்ள வந்திருக்கிறாங்க. தம்பி எக்ஸ்போஸ் ஆயிட்டான், ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டான். இதுல விக்ரம் வந்து சந்தோஷமா குதிச்சுட்டு கத்திட்டு போறாரு. அந்த பக்கம் பின்னாடி பாத்தீங்கன்னா அரோரா அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இவங்க ஏன் ஷாக் ஆகுறாங்க? ஆதிரிக்கு இவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து வந்தது அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான். ஆதிரியை வந்து எஃப்ஜே டீல் பண்ணது ரொம்ப ஸ்மார்ட் பிளே. ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் பண்ணாங்க கூட க்ளோஸ்லாம் இருக்கிறதுக்கு. ஆனால் இதுதான் என்னுடைய ஸ்பேஸ், எல்லாம் ஸ்பேஸ்லாம் கொடுத்தான். ஆனால் எங்கே எஸ்கேப் ஆகணுமோ அங்கே எஸ்கேப் ஆகிட்டான் பார்த்தியா, அதுதான் கரெக்டா. அந்த மாதிரி நீயும் ப்ளே பண்ணுறா, கைட்டி விட்டுறா அப்படின்லாம் வந்து அட்வைஸை கொடுத்துருந்தாங்க இந்த அரோரா போன வாரத்தில். ஸோ ஆதிரை வந்து அதை கேட்டாலும் சிறப்பாக தான் இருக்கும், முழிக்கும் இந்த அரோரா. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறமா லேட்டாக சிரிச்சுட்டு வராங்க. இங்கே ஹக்கெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போனதும் பார்வதி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நேற்று லைவ்ல கூட சொல்லியிருந்தோம். யார் உள்ள வந்தாலும் அங்கே நேராக ஓடி போயிடுவாங்க பார்வதி முன்னாடி. எதுக்குன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக தான். ஏங்க அந்த வீடே வந்து முதல் வாரத்தில் நந்தினி கத்திட்டு இருக்காங்க, ஆவி இறங்கின மாதிரி வீடே பயந்துட்டு இருக்கு, எல்லாம் பேய் அடிச்ச மாதிரி தூரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. நந்தினியை கூப்பிட்டு வச்சு கண்டென்ட் பண்ண பார்த்தாங்கல்ல பார்வதி, வேற லெவல் பார்வதிலாம். ஸோ அந்த பார்வதி இங்கே போயிடுறாங்க வழக்கம் போல. அங்கே போயிட்டு மேட் கேம் கேர்ள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எஸ், மேட் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம், கேம் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக கேம் ஆடலாம். செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வந்து ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டா போதும் இவங்களை அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கேமில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படி போயிடணும். இங்கே முதல்ல அடிக்கும் போதே கதறுவாங்க பாருங்க, 2 பிஆர் கூட்டம் கதற போகுது. ஒரு பக்கம் எஃப்ஜே பிஆர் கூட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வியனா பிஆர் கூட்டம் கதற போறானுங்க. இதில் இவங்களுடைய என்ட்ரி இருக்குல்ல, என்ட்ரிலேயே அந்த ஷாக் இருக்குல்ல பயங்கரமா. அப்படியே வியனாவுடைய ரியாக்ஷனை பாருங்களா, கியூட் ரியாக்ஷன்லாம் மொத்தமாக கரைஞ்சு போச்சா வச்சு சம்பவம் பண்ணுறாங்களே. இது நேற்றே பார்த்தீங்கன்னா எபிசோடில் பிஜேஎஸ் வந்து சொல்லிட்டே இருந்தார், என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத, அதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வச்சுக்கோ அப்படின்லாம் பேசினாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் ரியாக்ஷன் அடங்கலை, மாற்றி உருட்டின உடனே சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டாரா. அப்புறம் தானே சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அடி வந்து பெரிய அடிலாம் இல்லை, பார்வதி வேலை வாங்குறதுக்காக சும்மா அப்படி ட்ராமா பண்ணன்னு போட்டு விட்டாங்கல்ல இவர் சொன்னதை உலர்னதை. ஸோ இதுதான் சேனல் பண்ணும். நீங்கள் ஓவராக ஒருத்தன் துள்ளான்னு வச்சிங்களேன், ஸ்ட்ரைட்டாக சொல்லி பார்ப்பாங்க, வான் பண்ணி கேட்கலன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி தான் சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எஃப்ஜே வந்து ஓவராக சொல்லியிருக்காரு போல இருக்கு, ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கிறா, இவன் அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா ஆதிரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு இறக்கிட்டாங்க. இனி தூங்கவே முடியாது. முன்னாலாவது கொஞ்ச நேரமாவது தூங்க போவான். இப்போ ஆதிரியுடைய என்ட்ரிக்கு அப்புறம் தூக்கமே வராது இல்லை. விடிய 2 பேரும் உட்காந்து மூலையில உட்காந்து புலம்ப போறாங்க, வியனாவும் எஃப்ஜேவும். அது நல்லா தெரியுது. ஸோ சிறப்பான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. என்ன பேசிக்கிறாங்க ஊருக்குள்ள அப்படின்னு திவ்யா கேட்க, நீங்க பண்றதுதானடா பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமை ஆரம்பிக்கிறாங்க அங்கேயே ஆரம்பத்திலேயே. இப்போ வந்து விக்ரம் வந்து துள்ளி குதிச்சுட்டு போறாருல சந்தோஷமா. ஏற்கனவே பேரா 2 பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு எமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு மட்டும் இருக்கு, இது அன்ஃபேர் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. அப்படி இல்லை, இப்போ ஆதிரி என்ன சொல்லுவாரு, நாங்கள்லாம் வந்து கண்டினியூஸாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், இவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்களாம், ஒரு 2 வாரம் ப்ளே பண்ணுவாங்களாம், மறுபடியும் வெளியே போயிட்டு திரும்பவும் மறுபடியும் உள்ளே வராங்க, வெளியே போய் சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வெளியே போய் சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ திரும்ப உள்ளே வர்றாங்க, இது அன்ஃபேரா இல்லையா அப்படின்லாம் சொல்லுவா. அப்படியா டேய், நீ அன்ஃபேர்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்
அந்த ஃபார்மேட்டை தானே நீ அன்பாருன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் இந்த ப்ரமோக்கு கீழே சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ப்ரமோ பார்த்தா நல்லா தான் இருக்கு, பட் எபிசோட்ல ஒன்றுமே இருக்காது. எஸ், இது நிறைய பேருக்கும் அந்த விஷயங்கள் இருக்கு. இதில் ப்ரமோலையும் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்லாம் இல்லை. அந்த ஒரு இடம் மட்டும்தான், அது கூட ஜென்ரலாக தானே இருக்கு. ஸ்ட்ரைட்டாக அட்டாக் எதுவுமே கிடையாது, இல்லை அடக்கி வாசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது எப்பவுமே இருக்கிறது தானே. ஆதிரியை பார்த்ததும் பொய்யானா என்கிற வியானா முகத்துல ஆடலை. அதான் ஜூம்லாம் போனாங்கல்ல வியானாக்கு, கிளியரா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஆதிரை பார்க்கும்போது வியானா முகம் 1000 பேய் அரைஞ்சது போல் இருக்கு. கண்டிப்பா இருக்கும்ல. இன்னைக்கு வரும் அந்த கியூட் ரியாக்ஷன் கொடுப்ப. இப்ப கொடுப்பாங்க பாருங்க ரியாக்ஷன். பிரவீன் டிசர்வ்ஸ் திஸ் சான்ஸ். எஸ், பிரவீன் வந்திருக்கணும்ல. ஆக்சுவலி 2 வைல்ட் கார்டு அனுப்புவாங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்தது. இப்போ ஆதிரியை மட்டும் அமைச்சிருக்கிறாங்க. அநேகமாக அடுத்த வைல்ட் கார்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரவீன் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிரவீன் வந்தா இன்னும் கொஞ்சம் கேம் கொஞ்சம் டஃப் ஆகும்ல. கேம் வைஸும் டஃப் பண்ணும். அரோரா வேஸ் பார்வதி போல இனி ஆதிரை வியனா வேணாங்க. அந்த கண்டென்ட் மட்டும் வேணாங்க. அப்படி போனாங்கன்னா முதல் விக்கெட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிரை தான். பாரு ஃபயர் FJ செத்தான். பாருக்கு அதுல ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா மாஸ்க் டாஸ்க்ல பாரு அவுட் பண்ணிட்டாரு இவரு சபரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க்ல சபரி அவுட்டா சபரி அவுட்டா அப்படின்லாம் சொல்லி குடிச்சிருந்தவங்க இவங்க. அதனால இப்ப FJவோட பிரச்சனை இருக்கிறதுனால FJக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நார்மலாவே யார் வந்தாலும் விட மாட்டாங்க பார்வதி. இப்ப FJவை வெறுப்பேற்றுறதுக்காகவே ஆதிரை கூட போவாங்க. FJ பண்ணது சொன்னது சொல்லாதது எல்லாத்தையும் கூட சேர்த்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் துஷார் ஏங்க இந்த பக்கம் ஆதிரை பிரவீன் ராஜ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இப்ப என்னதான் சிரிச்சாலும் இவங்க நாங்க அந்த மாதிரி சம்பவம்லாம் எங்களுக்கு வேணாம், இங்க சம்பவம் வேற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை கூட அனுப்பலாம்ல. ஏன்னா பார்வதியோட அங்க லவ் இருக்குன்னா டே அங்க போடா இங்க வராதரா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கட் பண்ணிட்டு போயிடணும். பார்வதியே முதல்ல லவ் கிடையாது, வெளியே ஆள் இருக்குன்றாங்க. இதுல இந்த அரோரா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இவங்களுக்கு என்ன தேவை இருக்காங்க? இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், அதுவும் அவர் வேணும். இன்னும் பார்த்தீங்கன்னா சில டச்சஸ், அன்வான்ட் டச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லலை, பார்க்கும்போது தெரியுது அந்த டச்சஸ்லாம். அரோரா அண்ட் கம்ருதனுக்கு இடையில இதுவரை ஃப்ரெண்டுன்னு இருந்தாங்களே இந்த பலூனக்கா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவரை துஷாரை இறக்குனா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆதிரியாவது சம்பவம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. துஷார் வந்தால் மறுபடியும் அங்கே போயிட்டு அரோராவை கூப்பிட்டு இந்த பக்கம் போகிறான். எதுக்கு? அது வேஸ்ட் பீஸ் தான். ஆனால் அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. பார்வதி ரியாக்ஷன் டு FJ. மாட்னியாடா பம்பர கட்ட மண்டியா. எஸ், பார்வதியுடைய ரியாக்ஷன் அதுதான். நிறைய பேருடைய ஆடியன்ஸுடைய ரியாக்ஷனும் அதுதான். மாட்னையாடா சிக்கனையாடா அப்படின்னு தான். எந்த அளவுக்கு வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கிட்ட தான் இருக்குது. பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆதிரை விட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கெல்லாம் திருப்புவானுங்க அதை. ஐயோ பாவம் FJ, பாவம் வியானான்னு. அதையெல்லாம் பார்த்து யாரும் பரிதாபப்பட மாட்டாங்க. அதனால இறங்கி ஆடுங்க ஆதிரை அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.